சரவணபவா, என் அன்பு பிள்ளையே, நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதது அல்ல. உன் அருகில் யார் இருக்கிறார்கள் என்பதையும் விட உன் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்பதையே நான் பார்க்கிறேன். நீ வெளியில் சிரித்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் வலியை நீ மட்டும்தான் அறிவாய். யாரிடமும் சொல்ல முடியாத சில கவலைகளை நீ உன் மனதிற்குள்ளேயே வைத்திருக்கிறாய். சில நேரங்களில் தனியாக இருக்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வந்திருக்கிறது. இனி என்ன செய்வது என்று நீ உன்னிடமே கேட்டிருக்கிறாய். அந்த நேரத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன் பிள்ளையே. நீ அழுதபோது நான் உன்னை விட்டு விலகவில்லை. நீ சோர்ந்து போன போது உன் கையை நான் விட்டுவிடவில்லை. நீ எல்லோரும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்று நினைத்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்று உன் அருகிலேயே நின்றேன். பிள்ளையே, நீ சந்திக்கும் இந்த சோதனை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இப்போது உனக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வழி இல்லாமல் இல்லை. நான் உனக்கான வழியை மெதுவாக திறந்து கொண்டிருக்கிறேன். அவசரப்படாதே. எல்லாவற்றையும் ஒரே நாளில் சரியாக்க வேண்டும் என்று உன் மனதை நீயே சுமையாக்கிக் கொள்ளாதே. இன்று ஒரு நாளை மட்டும் தைரியமாக கடந்து செல். நாளை வந்ததும் அந்த நாளையும் நான் உன்னுடன் கடக்கிறேன். நீ விழுந்தால் மீண்டும் எழுந்து நிற்க உனக்குள் இருக்கும் தைரியமாக நான் இருப்பேன். நீ பயந்தால் உன் மனதுக்குள் இருக்கும் நம்பிக்கையாக நான் இருப்பேன். நீ தனிமையாக உணர்ந்தால் உன் அருகில் இருக்கும் துணையாக நான் இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னை தொடர்ந்து வரும். உன் வாழ்க்கையில் இழந்த சில விஷயங்களை நினைத்து இன்னும் வருந்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் பிள்ளையே, நான் எடுத்துச் சென்ற ஒவ்வொரு கதவுக்கும் பின்னால் உனக்காக இன்னொரு பாதையை வைத்திருக்கிறேன். நீ இழந்தது உன் வாழ்க்கையின் முழுமை அல்ல. உனக்காக இன்னும் பல நல்ல நாட்கள் இருக்கின்றன. உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும். உன் மனதில் மீண்டும் நிம்மதி பிறக்கும். உன் உழைப்பிற்கு ஒரு நாள் மதிப்பு கிடைக்கும். நீ காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உன் மனதை மகிழச் செய்யும். அன்பில் காயப்பட்டிருந்தால் அந்த காயத்தையும் நான் ஆற்றுவேன். குடும்பத்தில் கவலை இருந்தால் அந்த வீட்டிற்குள் அமைதியை கொண்டு வர உனக்கு வலிமை தருவேன். வாழ்க்கையில் பணக்கவலை இருந்தால் அதை சமாளிக்க வேண்டிய தெளிவையும் தைரியத்தையும் உனக்கு தருவேன். ஆனால் ஒன்றை மட்டும் நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை பற்றி நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்று எல்லாம் இருளாக தெரிந்தாலும் விடியல் வராமல் போகாது. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் பாதையில் என் வேல் உனக்கு வழிகாட்டும். நீ விழுந்த இடத்தை பார்த்து அங்கேயே நின்று விடாதே. எழுந்து வா பிள்ளையே, நான் உன்னுடன் இருப்பேன். நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். இன்று இரவு உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. எதையும் மறைக்க வேண்டாம். கண்ணீர் வந்தால் கண்ணீரோடு என்னிடம் பேசு. வார்த்தைகள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன் அமைதியையும் நான் கேட்கிறேன். உன் இதயத்தின் சிறிய வேண்டுதலையும் நான் அறிவேன். உன் கைகளை கூப்பிட்டு ஒருமுறை மட்டும் மனமாற சொல்லு, முருகா, நான் உன்னை நம்புகிறேன். அதன் பிறகு உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எல்லாம் உடனே மாற வேண்டும் என்று அவசரப்படாதே. சில மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியாமல் முதலில் தொடங்கும். பிறகு ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நான் இருந்த இடத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனே என்று நீயே ஆச்சரியப்படுவாய். அந்த நாளை நோக்கி
இன்று ஒரு சிறிய அடியை எடுத்து வை. மீதமுள்ள பாதையில் நான் உன்னுடன் இருப்பேன். நீ தனியாக இல்லை பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கண்ணீரிலும் நான் இருக்கிறேன், உன் பிரார்த்தனையிலும் நான் இருக்கிறேன், உன் நம்பிக்கையிலும் நான் இருக்கிறேன், உன் வெற்றியிலும் நான் இருப்பேன். மனம் தளராதே, நம்பிக்கையை விடாதே, யாம் இருக்க பயமேன். ஓம் சரவணபவா.